ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேகலா டிசைனர். போன வீடியோவில் க்ளோஸ் ஃபில்லோ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் பேபி டாப் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது வீடியோக்கு போகலாம். டெய்லியுமே நீங்கள் எந்த மாதிரி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கிறத நோட் புக்கில் தவறாமல் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம எடுக்கிற அளவுகளையும் கட்டிங் போடுற டிசைனையும் நீங்கள் நோட் புக்கில் ட்ராயிங் பண்ணி ட்ராயிங்க்கு கீழ் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கிங்க. நான் இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு நோட் புக்கில் எப்படி ட்ராயிங் பண்ணி எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத நோட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது வீடியோ பார்த்துடலாம். பேபி டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 கிளாத் எடுத்திருக்கேன். எடுத்திருக்கிற கிளாத்துடைய நீளத்தையும் அகலத்தையும் இப்போ பார்த்துடலாம். நீளம் 11 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 9 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து உள் சைடாக வச்சுருக்கேன். இது வந்து வெளி சைடாக இருக்குது கிளாத்து. அதே மாதிரி இந்த கிளாத்தையும் இது உள் சைடாக இருக்குது, இது வெளி சைடாக இருக்குது. இப்போது உள் சைடையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி கிளாத்தை போட்டுக்கலாம். நீளத்தையும் அகலத்தையும் ஒரே மாதிரி கிளாத் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது 2 கிளாத் இருக்குது. இந்த 2 கிளாத் ரெட்டையாக மடித்ததுனால இப்படி சைடில் பார்த்திங்கன்னா 4 கிளாத் இருக்கும். இந்த ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். கட்டிங் பண்ணுற இடம் க்ளோஸாக இருக்கணும். 1.25 இன்ச்சுக்கு கழுத்து பகுதிக்கு அளவுபடுத்துகிறேன். அதுக்கு அடுத்து தான் ஷோல்டருடைய அகலம் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆம்கோலுக்கு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதுக்கு பிறகு அப்படியே டேர்ன் பண்ணி வளைச்சிட்ருங்க. இதுதான் ஆம் பகுதி. அதுக்கு பிறகு கழுத்துடைய பகுதிக்கு நீளத்தை அளவெடுத்துடலாம். 2 இன்ச்சுக்கு கழுத்துடைய நீளத்தை அளவெடுத்துக்கலாம். 2 இன்ச்சுக்கு அளவெடுத்ததுக்கு பிறகு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துருங்க. இப்போ கழுத்துடைய பகுதி வரைஞ்சாச்சு, ஆர்ம்ஸ் பகுதி வரைஞ்சாச்சு. இதை நெக் பகுதியிலையும் ஆர்ம் பகுதியிலையும் அளவெடுத்தபடி கட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு ஷோல்டர் பகுதியில் நாட் கட்டுறதுக்காக இந்த பீஸை கட் பண்ணியிருக்கேன். நாட்டோடைய நீளம் வந்து 7 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். அகலம் 1.25 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். இனி ஸ்டிச்சிங்கை பார்த்துடலாம். இப்போ கட் பண்ண பீஸை இந்த மாதிரி பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பிரித்த பீஸை இந்த மாதிரி 2ஆக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் பகுதியை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்குடைய ஓரப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு மடி மடித்து ஒரு ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். இப்போது ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு அடுத்ததாக இன்னொரு மடி இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 2 ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு ஆம் பகுதியை அதே மாதிரி தான் ஒரு மடி மடித்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு திரும்பவும் இன்னொரு மடி மடித்து இன்னொரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம்.
ஆம் பகுதியில் 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு ஆம் பகுதியும் மடித்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. இதை திரும்பவும் இன்னொரு மடி மடித்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போது 2 சைடுமே ஆம் பகுதியை மடித்து அடித்தாச்சு. கழுத்து பகுதியும் 2 ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. இப்போ முன் பக்கத்தை பார்த்துடலாம். பாருங்கள், முன் பக்கத்தை இதே மாதிரி தான் பேக் பீஸையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். முன்பக்க பகுதியும் பின்பக்க பகுதியும் கழுத்து பகுதியும் ஆர்ம்ஸ் பகுதியும் 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்படி 2 பீஸையுமே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஷோல்டருடைய அளவு 2 பீஸ்லேயும் ஒரே மாதிரி தான் மடித்து அடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத இப்படி ஒரு கிளாத்துக்கு மேலே ஒரு கிளாத் வச்சு 2 ஷோல்டர் பீஸையும் இந்த மாதிரி ஒட்டுக்கா பிடிச்சு இப்படி ஒரே மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணினதுக்கு பிறகு மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இன்னொரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போது முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் ஷோல்டரை உள்பக்கமாக 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு இப்போ இது வந்து வெளிப்பக்கம். அதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் இப்படி வெளிப்பக்கம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஷோல்டர் 2ஐயும் ஒரே அளவில் வச்சுக்குங்க. 2 கிளாத்தோடைய ஷோல்டரும் ஒரே மாதிரி வச்சுருக்கேன். ஆம் பகுதியும் ஒரே மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆம் பகுதியை 2 கிளாத் ஆம் பகுதியும் ஒரே மாதிரி வச்சதுக்கு பிறகு சைடு ஓரப்பகுதியை 2 ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்குங்க. இப்போது 2 சைடிலும் ஸ்டிச்சிங் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு பிறகு வெளிப்பக்கமாக திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், வெளிப்பக்கமாக திருப்பியாச்சு. வெளிப்பக்கமாக திருப்பினதுக்கு பிறகு இந்த கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி இருக்கிற பக்கத்தை நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு, ஏற்கனவே கர்ச்சீஃபெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடி மடித்து அதுக்கு பிறகு இன்னொரு மடி மடித்து ஒரு ஸ்டிச்சிங் சுற்றி வர பண்ணிக்கலாம். சுற்றி வர கீழ்ப்பக்கத்தில் 2 மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு நாட் எப்படி தைக்கலாங்கிறத பார்த்துடலாம். பில்லோ கவர்லையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மேல் பக்கத்தில் ஒரு மடி மடித்து 2 சைடுலேயும் இந்த மாதிரி 2 மடி மடித்து அதைய திரும்ப ஒரு மடி மடித்து இப்படி ஏற்கனவே நம்ம பில்லோ கவருடைய நாட் தைக்கும்போதே இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் 4 நாட்டையும் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணி மடித்ததுக்கு பிறகு 2 ஸ்டிச் பண்ணி ஆரம்பித்து மடிப்புடைய ஓரப்பகுதியிலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 நாட்டையும் ரெடி பண்ணியாச்சு. டாப்புடைய ஷோல்டர் பகுதியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தை இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் மார்க் பண்ணிக்கிங்க. 2 ஷோல்டர்லேயுமே அதே மாதிரி சென்டர் பகுதியில் மார்க் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி சென்டராக மார்க் பண்ண இடத்துல க்ளோஸாக மடித்து ஸ்டிச் பண்ண பக்கம் வெளியே இருக்கணும். க்ளோஸ் பண்ணி மடிக்காத இடம் உடைய ஸ்டிச்சிங்க்கு நேராக இந்த நம்ம ஸ்டிச் பண்ண பீஸ் துணியை வச்சு ஷோல்டருக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரியே 4 பக்கத்துலேயும் நாட்டை ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், 4 நாட்டையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பேபி டாப் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.